பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்லேருந்து சந்திரன் பேசுகிறேன். இந்த பராசரர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உங்களிடத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று ஒரு சிறப்பு மிக்க ஒரு கருத்தினை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் நண்பர்களே. என்ன கருத்துன்னு பார்க்கும்போது, இன்று விநாயகர் சதுர்த்தி. விநாயகருக்கு ஒரு பிடித்தமானதை வச்சு வழிபடுவதும், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அனைத்து நிகழ்வையும் விநாயகர் பார்த்துக் கொள்வார். அப்படிங்கிற ஒரு தன்மைக்காக விநாயகர் வழிபடுவது. அது விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த அற்புதமான ஒரு நாளில், இந்த விநாயகருக்கு உண்டான ஒரு தோஷத்தை தரக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த தோஷத்தினால் பாதிக்கக்கூடியவர்கள் யார் யார் என்பதை பார்க்கும்போது, அஸ்வினி, மகம், மூலம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பல தோஷங்களை உண்டாக்குறது. இது வாசியோகி பொன்னையாசாமி அவர்கள் ஒரு அற்புதமான இந்த அஸ்வினி, மகம், மூலம் ஒரு ஜாதகத்தின் திறவுகோலாகும். அதாவது இந்த நட்சத்திரத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் பலவிதமான ஒரு நிலைப்பாட்டை ஜாதகத்துக்கு குடுக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மைய அவரு நெறையா விஷயத்த சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நான் அனுபவ ரீதியான, ஜாதக ரீதியான ஒரு கருத்தினை, இந்த அஸ்வினியில் பிறந்தவர்கள் எப்படி இருக்கும்? மகத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்குது? தனுசில் அதாவது மூலம் ராசியில் பிறந்தவங்க, அதாவது மேஷம், சிம்மம், தனுசு. இந்த 3 ராசியிலும் இந்த நட்சத்திரங்கள் இடம்பெறும்னு வச்சுக்கங்களேன். இது ஒரு பரம்பரைய சொல்லக்கூடிய ஒரு தன்மைய குறிக்கும். இந்த 3 பாவமே. அதாவது அந்த குழந்தை, குழந்தைக்கு அப்புறம் அப்பா, அப்பாவுக்கு அப்புறம் தாத்தா அப்படிங்கிற மாரி அந்த தாத்தா வழி முன்னோர்களை சொல்லக்கூடிய இந்த அற்புதமான இந்த நட்சத்திரத்தில், அதாவது இத நீங்க அவசியம் கேட்கணும். ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உண்மையாலுமே இந்த 12 ராசிக்குள்ளேயும் இந்த அஸ்வினி மகம் மூலத்தின் மூலமா தாங்க நமக்கு ஒரு கருவே உருவாகிறது என்ற ஒரு தத்துவார்த்தத்தை ஐயா அவர்கள் விளக்கியிருக்கார். நம்ம அதெல்லாம் போம்போது நெறைய விஷயங்கள் வரும். இந்த அஸ்வினியில் பிறக்கிறவங்களுக்கு எந்த மாரி ஒரு குற்றத்தை சொல்லும் அப்படின்னு பார்க்கும்போது, அது அஸ்வினிங்கிறது மேச ராசி, நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது தன்மை. அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு, அதாவது இவங்களுக்கு செய்வினை குற்றம்னு ஐயா நெறைய ஒரு நிலைப்பாட்டில சொல்லி செய்வினை குற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் 9 கோள்கள் இருக்கிறதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த 9 நவக்கோள்களும் இந்த நட்சத்திரத்தில் அமரும்போது, முழுமையான செய்வினை குற்றத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இடம்பெற உள்ளது. இதற்கு விநாயகர் வழிபாடு செய்யும்போது, அவங்களுக்கு அந்த செய்வினை குற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் உள்ளது. அதனால தான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு விநாயகர் வழிபாடு செய்யும்போது, இன்னும் மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு தோஷத்தை போக்கக்கூடிய அதே மாரி இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு பூர்வீகம் ஆகாதுங்க. பூர்வீகத்தில் இருந்தாலும் அவங்க ஒரு சிறப்பு பெற முடியாது. காலத்துக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். பெரிய, பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கும். பெரிய குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில பிறந்தவங்கலாம், அவங்க அவங்க குடும்பத்தில ஒரு 9 பேர் பக்கம் இருப்பாங்க. 9 பேர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. எப்படி நவக்கோள்கள் 9ஓ, அது மாரி இதில 9 பேர்கள் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதிக பேர்கள் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் செய்வினை குற்றம்ங்கிற ஒரு நட்சத்திரமாக இருக்கிறதுனால, இதில 9 கோள்கள் எந்த கோள்கள் அமைந்தாலும் ஒரு குற்றத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும். அப்ப இந்த நட்சத்திரத்தில் கிரகம் அமைஞ்சுச்சுன்னா, அதுக்கு உண்டான பரிகாரத்தை செய்து கொள்வது சால சிறந்தது. அதோட தசா காலங்கள் அந்த நட்சத்திரத்தில் அமரக்கூடிய தசா காலங்கள் வந்தா தான், அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரும். இதற்கு ஐயா அவர்கள் வாசியோகி பொன்னியாசாமி அவர்கள் எ எளிமையான ஒரு வழிபாட்டை சொல்லியிருக்காரு. அதாவது விநாயகருக்கு அருகம்புல வச்சு, அதுக்கு ஒரு பொங்கல் வச்சு, நெய்வேத்தியம் வச்சு, ஒரு அவர் ஒரு எண்ணெயில விழுப்பெண்ணெய் இழுப்பெண்ணெயில தீபம் போட சொல்லுவாரு. அந்த தீபம் போட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த பரிகாரமாக அந்த திசையில அதாவது ஒவ்வொரு தசைக்கும் கால ஆண்டுகள் இருக்குது. அந்த தச ஆண்டுகள் படி அந்த அது வலமாக சுத்தி வரணும், இடமாக சுத்தி வரணும்னு அந்த தன்மையெல்லாம் விளக்குவார்ன்னு வச்சுக்கங்களேன். விளக்கி அழகா சொல்லியிருப்பாரு. நான் பொதுவா தான் உங்களுக்கு இந்த கருத்த சொல்றேன். இன்னும் அதுல நெறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்குள்ள இதுக்கு விநாயகர் வழிபாடு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அருளுங்க நண்பர்களே! அதனால மறந்து விடாதீங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, மக நட்சத்திரம். மகத்தில் பிறந்தவங்கள் ஜெகத்தை ஆள்வார் அப்படின்னு நம்ம உதாரணத்துக்கு சொல்லப்போனா அம்மா அவர்களை சொல்லலாம். அவர் மக நட்சத்திரத்தில் பிறந்தார்கள், ஜெகத்தை ஆழ்ந்தார்கள் என்றே சொல்லலாம்.
இருந்தாலும் இது ஒரு தோஷமான நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரத்த ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து அதாவது அவங்க பரம்பரையில வரக்கூடியவங்க யாரோ ஒருத்தரு துர்மரணத்தில் இறந்திருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில எந்த கிரகம் இருந்தாலும், அந்த கிரக சார்ந்த உறவுகள், தாய் வழியா இருக்கட்டும், தந்தை வழியா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், இவங்களுக்கு அந்த இறந்தவங்களோட முன்னோர்களோட தோஷம், இறந்தவங்களோட தோஷங்கள் அதிக அளவில் இருக்கும். குழந்தையால் வரக்கூடிய தோஷமும் இருக்கும். குழந்தை தாமதத்தை குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மைலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு, அந்த இறந்தவர்களோட தோஷத்தை கர்மாவை தாக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருக்கும். அதேமாரி இதுக்கும் அதே மாரி வழிபாடு தாங்க. அதாவது ஒரு கேதுங்கிற நட்சத்திரம் வந்து 7 வருஷ காலங்கள். இது வந்து இடப்புறமா அதாவது விநாயகருக்கு வந்து விளக்கு வச்சு, இடப்புறமா சுத்தி வந்து தேங்காய் உடைச்சுட்டு வந்துட்டா, தோஷம் விலகிருங்க. அது சூரிய திசையா இருந்தா 6 வருஷம், சந்திர திசையா இருந்தா 10 வருஷம், செவ்வாய் திசையா இருந்தா 7 வருஷம். அந்த அந்த வருஷத்துக்கு உண்டான சுத்த அ கிரகங்களுக்கு அதாவது நவக்கோள்கள் 9ங்க. 7 கோள்கள் வந்து வலமாக சுத்தி வர வேண்டும். மீண்டும் 2 கோள்களுக்கு இடமாக சுத்தி வரணும். 2 கோள் எதுன்னா, ராகுவும், கேதுவுக்கும் அது வந்து முன்னாடி போகாது. பின்னாடி போகக்கூடிய சாயா கிரகங்கள். அது அத ரிவர்ஸா சுத்தணும்பாங்க. நான் ஒரு கோயில்ல போய் நான் இந்த மாரி வழிபாடு சொன்னேன். என்னங்க கோயில் விநாயகர் போய் வ வெ இடமா சுத்திட்டு இருக்கு. இப்படி சுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதாவது நம்ம தோஷத்துக்கு, நம்ம பரிகாரத்துக்காக அத செய்வது தவறில்ல. அப்படின்னு தான் அவங்களுக்கு சொன்னேன். அந்த மாரி ஒரு தன்மையெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் அந்த முன்னோர்களோட அதாவது இறந்தவங்களோட தோஷத்தை தரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம். அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அந்த தசா காலங்கள் நடந்த அந்த அந்த நட்சத்திரத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் முழுமையாக பலனை கொடுத்து விடுகிறது நண்பர்களே. இதெல்லாம் அனுபவ ரீதியாக எந்த ஜாதகத்த கேட்டாலும் இல்லை என்று சொல்வதில்லை, ஆமான் என்று தான் சொல்றாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை நானும் அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன்னு வச்சுக்கங்களேன். அடுத்தது மூல நட்சத்திரம். இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டாவே, இதோட தாய் பத்திரம் எங்கேன்னு தான் கேட்போம். பத்திரம் இருந்தாலும், அதோட மூல பத்திரம் இருந்தா தான் அந்த டாக்குமெண்ட்‌டுக்கு வேல்யூவேஷன் அதிகம், லோன் கிடைக்கும். இல்லாட்டி கிடைக்காது. அது மாரி தன்னோட வம்சத்தை, மூலாதாரத்தை தெரிந்து கொள்வது, நம் முன்னோர்களை தெரிந்து வைத்துப்பது அவசியம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஏன்னா, மூல நட்சத்திரங்கிறது தன்னோட பின் சந்ததிகளை குறிக்கக்கூடியது. அதே மாரி இது தெய்வ குற்றம் உள்ள ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாரு. இந்த தெய்வ குற்றம் என்றது மூல நட்சத்திரத்த தான் அது காலதேவனுக்கு அது பாக்கியமான இடம். தெய்வ அனுகூலம் இடம். அப்ப அங்க தெய்வத்தினால் குற்றம் வந்து சேரும். ஏன் தெய்வத்தினால் எப்படிங்க குற்றம் வந்து சேரும்? நம் தெய்வத்தை ஒழுங்கா வழிபடாம இருப்பதும், நம்மளோட குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நம்ம போகலினாவே பாக்கியம் இருக்காது. அதாவது குலதெய்வம் என்பது 5ஆம் இடம். அந்த குலதெய்வத்த வழிபடலனா பாக்கியம் கிடைக்குது. 9ஆம் இடம் பாக்கியம் கிடைக்காது போயி, தெய்வ குற்றமாகி போயிரும். அப்படிங்கிற ஒரு தன்மையில. அதனால நெறைய பேர் இன்னைக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாமலே நெறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி ஒரு தன்மைலாம் இருக்கும். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு தெய்வ குற்றம் வந்து சேரும். இதுல எந்த கோள்கள் அமர்ந்தாலும் அந்த குற்றத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும் நண்பர்களே. அது மாரி அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரமே விநாயகருக்கு விநாயகர் வழிபாடு செய்யும்போது, இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷங்கள் விலகி, அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் பெறக்கூடிய தன்மையும், இந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் அமர்ந்து தசாகாலங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்த நடைமுறையில் வந்துச்சுனாவே, அது யாரா இருந்தாலும் சரிங்க. அது ஜோசியரா இருந்தா கூட சரி, கோயில்ல பூசை பூசை செய்றவங்களா இருந்தாலும் சரி, யாக ஹோமம் செய்றவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கலெக்டரா இருந்தாலும் சரி, முதல்வர் யாருக்கா இருந்தாலும் அந்த தோஷத்தை பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் நம் விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளும்போது, அந்த விநாயகருக்கு ஒரு தீபத்தை ஏத்தி வழிபட்டு வரும்போது, விநாயகருக்கு ஒரு நெய்வேத்தியம் கொடுத்து, ஒரு விநாயகருக்கு பிடித்ததெல்லாம் செய்து வைத்து, விநாயகரை வழிபடும்போது, அது அரசமர விநாயகரா இருக்கணும். விநாயகரா இருப்பது சிறப்பு. அந்த விநாயகருக்கு ஒரு மரம் இருப்பது, எப்பவுமே விநாயகர் ஒரு மரத்தடியில இருக்கும்போது, அந்த மரத்தோட ஒரு மகிமை, அந்த வைப்ரேஷன் அந்த விநாயகருக்கு கிடைக்கும். அதனால தான் அந்த சும்மா இருக்கிற விநாயகர போய் நம்ம கும்பிடக்கூடாதுங்க. அரச மரம் இருக்கணும். அதுக்கு ஏதோ ஒரு மரம் சக்தி வாய்ந்த ஒரு மரங்களா இருந்துச்சுன்னா, ஒரு சிறப்பை தரும். அது கொடுமுடி ஸ்தலத்துலலாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அற்புதமான அந்த மரம்லாம் இருக்குது. அந்த விநாயகர் வழிபாடுலாம் அங்க செய்வது, நெறைய பேர் செஞ்சு நல்ல ஒரு தன்மைலாம் அங்க வில்வ மரம், இந்த மாரி நெறையா ஒரு பாரம்பரியத்த சொல்லக்கூடிய மரம்லாம் அங்க இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்படி இந்த மாரி ஒரு ஸ்தலத்துல வரலாறுல நீங்க வழிபடும்போது, உங்களுக்கு தோஷம் விலகி சந்தோஷம் பெறக்கூடிய தன்மை. அதே மாரி இந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, விநாயகர் வழிபாடு மிக மிக ஒரு உங்களுக்கு தோஷத்தை போக்கக்கூடியது. அதனால தான் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்த பத்தி உங்களிடத்தில் இந்த பராசரம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக பேசுவதில் பெருமை கொள்கிறேன். பரமத்தி வேலுவிலிருந்து சந்திரன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே.